2 தினங்களுக்கு முன்பு மதுரையில அவரோட சொந்த வேலையாக, ஷூட்டிங் வேலைக்காக சென்றிருக்கார் கொடைக்கானல்ல. மக்கள் வந்து அலைபோல கூட்டமா திரண்டுட்டு இருக்காங்க. அந்த சினிமா பிரபலம்ன்ற அந்த அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா? அது தமிழக மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. இப்ப விஜய் போனதுனால தான் இப்படி கூட்டம் இல்ல. நயன்தாரா அதே மாரி போயிருந்தாலும் அப்படி கூட்டம் வரும். விஜயை வெறுக்கக்கூடிய நபருக்கு கூட யாரு விஜய் வராங்க? எங்க வராங்க? இங்க வராங்க. போய் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போவாங்க. பட் அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ப்ளஸ்ன்னு நினைச்சேன்னா வேலைக்கு ஆகாது. கூட்டத்த விஜயே அவர் விரும்புறாரா? இந்த மாரி கூட்டம் கூடணுங்கிற விரும்புறாரா? அது எப்படின்னா ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அரசியல்ல இறங்கிட்டோம். இனி எது பண்ணாலும் ஒரு அரசியல தான் பார்க்கணும். நீங்க போறீங்க அறிவிச்சுட்டு போங்க. வரட்டும் இளைஞர்கள், போலீஸ் வரட்டும். சினிமாவை பார்த்துட்டு கடந்து போற மாநிலம் தமிழகம் இல்ல. சினிமாவை பார்த்துட்டு கடந்து போயிருந்தாங்கன்னா, எம்ஜிஆர் முதல்வரா இருக்க முடியாது. எம்ஜிஆரை விட 100 மடங்கு நல்லவரான நம்பியாரால ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியும். இதெல்லாம் நீங்க மனசுல கொள்ளணும். விஜயுடைய வருகை வந்து ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு பாதிப்பு. அது மட்டும் மாற்று கருத்து இல்ல. சரி, இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த அணில் குஞ்சுகள்ங்கிற சொல்ற வார்த்தையில அதெல்லாம் தப்பு. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். சார் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், போன வாரத்துல விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருந்தார் கோயம்புத்தூர்ல. 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில அவரோட சொந்த வேலையாக, ஷூட்டிங் வேலைக்காக சென்றிருக்கார் கொடைக்கானல்ல. மக்கள் வந்து அலைபோல கூட்டமா திரண்டுட்டு இருக்காங்க. இது ரசிகர்களா கூண்ட திரட்டமா? அல்லது தொண்டர்களா கூண்ட திரட்டமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல சினிமா மோகம் வந்து தமிழக மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. நீ விஜய் மட்டும் இல்ல. சினிமா துறையை சேர்ந்த ஏன் யோகி பாபு போனா கூட அப்படி ஒரு கூட்டம் வருது. வருதா இல்லைங்களா உங்களுக்கு? ஒரு ஏர்போர்ட்லயோ, ரயில்வே ஸ்டேஷன்லயோ மக்கள் பார்த்துட்டாங்கன்னா, அப்படியே உடனே யாருன்னா யோகி பாபு அப்படியே அந்த சினிமா பிரபலம்ன்ற அந்த அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா? அது தமிழக மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. இப்ப விஜய் போனதுனால தான் இப்படி கூட்டம்ன்றது இல்ல. நயன்தாரா அதே மாரி போயிருந்தாலும் அப்படி கூட்டம் வரும். நயன்தாரா வந்து இதே மாரி நான் வந்து மதுரைக்கு வரேன். அ இந்த நிகழ்ச்சிக்காக வரேன். அப்படின்னு சொல்லட்டும். இதுக்கு வந்த கூட்டத்தோட இன்னும் அதிகமான கூட்டங்கள் வரும். அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கூட்டமா நம்ம பார்க்க முடியாது. அந்த கட்சிக்காக வந்த கூட்டமா பார்க்கணும். இப்ப விஜயை வெறுக்கக்கூடிய நபருக்கு கூட யாரு விஜய் வராங்க? எங்க வராங்க? இங்க வராங்க. போய் பார்ப்போமே! அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போவாங்க. பட் அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ப்ளஸ்ன்னு நினைச்சேன்னா வேலைக்கு ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து எப்பவுமே நம்ம வொர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் சொல்லி பேசிட்டு இருந்தோம். அவர் ஒவ்வொரு கட்டமா அவர் கடந்து வந்தாரு. நேற்று வந்து சென்னை விமான நிலையத்தில ஒரு பிரஸ் மீட்டும் குடுத்துட்டாரு. ஆனா வந்து ஒரு வழி பிரஸ் மீட்டா தான் குடுத்திருக்கிறாரு. அத எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒவ்வொருத்தையும் அடைச்சிட்டே வராருங்கிற மாரி இல்ல பார்க்குறீங்களா? அதெல்லாம் இனி இருக்கட்டும். 2, 3 தேர்தல சந்திக்கட்டும் அவரு. சந்திச்சுட்டு இப்போ வந்து முதல் தேர்தலே வெற்றி பெற்று கோட்டைக்கு போயிடும், முதல்வரா உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சினிமாலேருந்து வர்றாங்க. விஜயகாந்த் கூட அப்படிதான் வந்தாரு. கமலஹாசனும் அப்படிதான் வந்தாப்புல. அ சிவாஜி உட்பட எல்லாமே வந்தாங்க. ஆனா எல்லாமே நோவர் ஆயிட்டு தான் போனாங்க. அது பெரிய அளவுக்கு ஒண்ணும் இது பண்ணல. அதில விஜயகாந்த் வந்து அவருடைய உடல்நிலை பாதிப்பு காரணமாவும், இல்லன்னா அவர் தாக்கு பிடிச்சு வேற மாதிரியா கொண்டு போயிருக்க வாய்ப்புகள் இருந்தது. பட் அவர் முடியல. அப்படி இருக்கும்போது, அ விஜயும் அப்படி வந்தா நல்லாயிருக்கும். அது இல்லாம வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க எப்படின்னா, அந்த சினிமால எப்படி ஒரு பெருந்தொகைய போட்டு ஒரு இயக்குனரு, அல்லது ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர் எல்லாம் பெரிய பெரிய நபர்களா போட்டு ஒரு படத்த ஹிட் ஆக்கி, அதில வருமானம் சம்பாதிக்கிற மாரி சினிமாவுல இறங்குனாங்கன்னா வேலைக்கு ஆகாது. சினிமால வந்து மாலையும் விழும், பூமாலையும் விழும், செருப்பு மாலையும் விழும். தெரியுங்களா இல்லையா? அப்படிங்கும்போது சினிமா என்பது அதுக்கு நேர் எதிர்மானது. அது ஒரு செட்டிங் அது. அது ஒரு இமேஜ். இப்படிதான் அப்படின்னு. யாரோ பாடுவான் இல்லையா? ம். யாரோ இசையமைப்பான். யாரோ மூளை கசக்கி டயலாக் எழுதுவான். யாரோ மூளை கசக்கி கருவ உருவாக்குவான். புரியுதுங்களா? ஹீரோக்கள் பேசிட்டு போவாங்க. கடைசியா ஹீரோக்கள் வந்து பேசிட்டு போவாங்க. பட் இது அரசியல் என்பது அப்படி இல்ல. எல்லாமே இவரே பார்க்கணும். எல்லாமே அந்த நபரே பார்க்கணும். அந்த கட்சி நிலைக்கு தயாராயிட்டார்ன்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? அதான் தெரியலன்றேன். அது இப்பவும் தெரியாது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ன்னு நான் கூட நினைச்சேன். பூத் கமிட்டி மீட்டிங்னா பரவாயில்லையே! கட்சி துவங்கி ஏன்னா பூத் கமிட்டின்றது அவ்வளோ ஒரு முக்கியமானது. அ அது திமுக, அதிமுக மட்டும் தான் இன்ன வரையிலும் தமிழ்நாட்டில பூத் கமிட்டி இருக்கு. மற்ற யாருக்குமே இல்ல. யாருக்குமே கிடையாது. பாமகவுக்கு ஒரு 3ஆம் தர கட்சியா இருந்தாலும் சரி, இது நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, பூத் கமிட்டி முழுக்க இல்ல.
ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். முழுக்க பூத் கமிட்டி உள்ள கட்சி திமுக, அதிமுக தான். அதனால தான் மற்ற கட்சி அந்த கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்க. இல்லைன்னா வைக்க மாட்டாங்க. ஒரு ஃபேக்ட் இதுதான். அப்படிங்கும்போது பூத் கமிட்டி வந்து கூட்டம் போடுறாருன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவா தான் இருந்தது. ஆனா அது பூத் கமிட்டி கூட்டம் இல்ல. அது ஒரு பொதுக்கூட்டம்ன்றது பிறகு தான் நமக்கு தெரிஞ்சது. பூத் கமிட்டின்னு சொன்னா, தலைவர் வந்து தலைவருக்கே தெரியல போல இருக்கு. இல்ல பொதுச் செயலாளருக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லது மற்ற நிர்வாகிகளாச்சும் அந்த பூத் கமிட்டின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு பாடமா நடத்தியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அங்க அப்படி எதுவுமே நடக்கல. அது ஒரு பொதுக்கூட்டம் மாரி விஜய் ஏதோ பேசுறாப்புல, அ ஆதவ அர்ஜுனா ஏதோ பேசுறாப்புல, புஷி ஆனந்தன் திடீர்னு அ ஏதோ கத்துறாப்புல. சேர அ தூக்கிட்டு போகாதீங்க. ம். இப்படிதான் அங்க நடந்தது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அரசியல் குற்றமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அது நம்முடைய பலகீனமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பூத்ன்றது என்ன? ஒரு தொகுதியில குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தொகுதியில எடுத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1600லேருந்து 1800 பூத் கமிட்டி இருக்கு. இப்போ ஒரு பூத் கமிட்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 800, 700 வாக்குகள் இருக்கும். உதாரணத்துக்கு 700, 800, 1000 இப்படி 1000த்துக்குள்ள தான் அந்த ஒரு பூத் கமிட்டி. அப்ப அந்த ஒரு பூத் கமிட்டிக்கு வந்து ஒரு 1000 ஓட்டு இருக்கு. 700 ஓட்டு இருக்குன்னு 1000 ஓட்டு இருக்குன்னு சொன்னா, அப்போ 100 ஓட்டுக்கு ஒரு பூத் கமிட்டி ஒரு நபர் மெம்பர். நபர். ஏன் சொன்னா, அந்த 100 100 நபர்களும் வந்து வாக்கு செலுத்துறாங்களா? இல்லையா? அத கண்காணிங்க. அப்ப 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த பூத் கமிட்டில, ஒரு 1000 பேர் குறைஞ்சது 10 பேர் குறைஞ்சது பூத் கமிட்டியில உட்காரணும். உட்கார்ந்துகிட்டு இப்போ நீங்க எடுத்துட்டு போறீங்க. நீங்க வெறும் வந்து ஓட்டர் ஐடி மட்டும் தான் எடுத்துட்டு போறீங்க. அந்த நம்பரையும், அந்த சீரியல் ஸ்லிப்பு. நம்பர பார்த்து, குறிச்சு, எழுதி உங்களுக்கு கையில குடுத்து ஏன்னா அந்த தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வந்து வாங்குவாங்க, கையெழுத்து போடுவாங்க, அந்த மை வைப்பாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளோதான். மற்ற வேலையெல்லாம் இந்த பூத் கமிட்டி தான் செய்யும். அப்ப இந்த பூத் கமிட்டினால ஒரு 2லேருந்து 3% வாக்குகள் கூடும், குறையும். இது இருக்கு இயற்கை. ஏன்னு சொன்னா, அங்க வந்து இப்ப நீங்க வருவீங்க. நான் பூத் கமிட்டியில உட்காந்துருப்பேன். அ உட்காந்துருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வேற யாருக்கோ ஓட்டு போட வருவீங்க. என்னைய பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, நம்ப தெருவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் பாய் தான் வந்து நிக்கிறாரு. இவரு எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு போடுவோம்னு போடுற ஒரு 2% வாக்குகள் ஸ்பாட்ல கூட மனசு மாற வாய்ப்பு இருக்கு. இருக்கு. 2% இருக்கு. இதுதான் பூத் கமிட்டி. அது அது பூத் கமிட்டியினுடைய அவ்வளவு முக்கியத்துவம். ஆமா, கண்டிப்பா. புரியுதுங்களா? அந்த பூத் கமிட்டிய வந்து இவரு எப்படி பவுன்சர வந்து துபாய்லேருந்து இறக்குமதி செய்றாரோ, அதுபோல எங்கேருந்தோ இறக்குமதி செஞ்சு பூத் கமிட்டிய நியமிக்க முடியாது. அந்த தெருவுல ஒரு பூத் கமிட்டி இருக்குன்னா, அந்த தெருவுல வாக்காளர் பட்டியல்ல அவன் பேர் இருக்கும். இதுதான் பூத் கமிட்டின்றது. அப்படி அத வந்து ஒரு அரசியல் பாடமாவே நடத்தியிருந்தான்னா, எல்லாமே சின்ன வயசு பசங்க தானே! ஓரளவுக்கு அவனுங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா விளையாட்டுத்தனமா இருப்பானுங்க. இவருக்கு சொன்ன மாரி உண்மையிலே எல்லா இடத்துலயுமே ஆட்கள் இருக்கலாம். மேபி. ஏன்னா சினிமா ரசிகர்கள் இல்லையா? அப்போ நம்மளும் வந்து இந்த பூத் கமிட்டி மெம்பர் ஆவோம் அப்படின்ற அ அடிப்படையில அவன் என்ன பண்ணுவான், அங்கங்க இறங்கி வேலை செய்ய இறங்குவான். சின்ன பசங்க தானே! அப்படி ஒரு அரசியல் ரீதியான பாடம் நடத்துவதற்கு கூட அந்த கூட்டத்தில யாருமே இல்ல. விஜய் எதனா பேசினாப்புலயா? 3 நிமிஷம், 4 நிமிஷம் தான் பேச்சு 2 நாள்லயும். அந்த 3 நிமிஷம், 4 நிமிஷமும் வரமாட்டேன்னு சொன்னா வந்துட்டேன். அது பண்ண மாட்டேன் வந்துட்டேன். இதே தான் திரும்ப திரும்ப பேசுறாரே தவிர, அப்போ யாருமே ஒரு அந்த பூத் கமிட்டி இப்ப நீங்க போட்ட கூட்டம் எதுக்கு? அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அந்த தலைப்புக்கு ஏத்தா மாரி குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து மாற்றி பேசினாலும், மற்ற 7 பேர், 8 பேர் அந்த தலைப்பை நோக்கி தான் கொண்டு போவாங்க பேச்சு. ஆனா நீங்க பூத் கமிட்டி மீட்டிங்ன்னு போட்டு, யாருமே அந்த தலைப்புக்குள்ளவே நீங்க வரல. தலைவர் உட்பட, பொதுச் செயலாளர் உட்பட மற்ற எல்லா மாநில நிர்வாகியும் அந்த தலைப்புக்குள்ளவே வரல பாருங்க. அது கூட அவர் ஒரு இது போட்டு ம விளக்கம் குடுத்திருந்தாரு. அந்த ஸ்லிப்லாம் குடுத்து அந்த பிரிண்ட் அவுட் காப்பிலாம் குடுத்திருந்தாரு. டீடெயில் இல்ல குடுத்திருந்தாரு. நீங்க அதே மாரி அத அத குடுத்து விளக்கம் விஷுவலா குடுக்கிறத விட, போட்டிருந்தாங்க. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, எளிமையான முறையில சொல்லணும். ஏன்னா ஆமா. இன்றைய அது இல்ல. அது இளைஞர்களுக்கு தவிர்க்கல. எளிமையான முறையில ஒண்ணும் இல்லப்பா, பூத் கமிட்டினா பிரமாதம் ஒண்ணும் இல்லப்பா. ஒரு தொகுதிக்கு ஒரு 1000, 1200 பூத் கமிட்டி இருக்கு. அந்த பூத் கமிட்டி இருக்கு. ஒரு தெருவுக்குள்ள நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அப்ப பசங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமா, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப அதுல 1000 ஓட்டு இருக்குன்னா 10 பேருக்கு 100 பேருக்கு ஒரு ஆளுன்ற கணக்கு போட்டீங்கன்னா, அந்த 100 பேருடைய வோட் லிஸ்ட் அந்த வாக்காளர் பட்டியல்ல அவங்க பேர் இருக்கா? இல்லையா? அவங்க எந்த திமுகவுக்கு போறவனா? அதிமுகவுக்கு போறவனா? இல்ல கம்யூனிஸ்ட்க்கு போறவனா? அப்படின்ற அந்த இதெல்லாம் நீங்க கணக்கு எடுக்கணும். புரியுதுங்களா? இப்படி இலகுவான முறையில பாடம் நடத்தணும். அத விட்டுட்டு கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு, இது பாருங்க கோயம்புத்தூர்ல இந்த பூத்ல இவ்வளோ கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கு, திமுகவுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. அ இவ இப்படி வந்து பாடம் நடத்தினா அது வேலைக்கு ஆகாதுங்க. பூத் கமிட்டி மெம்பர்ன்னா அப்படிதான். பூத் கமிட்டிக்கு உண்டான அது உண்மையிலேயே அது ரெடி பண்ணா அது சாதாரணமானது இல்ல அது.
ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலே அவங்களுக்கு ஒரு ஒரு சார் நான் கார்டு என்ன சொல்றேன், குடுத்துருவாங்க. அங்கீகாரம் ஒரு குடுத்துருவாங்க. தொகுதிக்கு 1600 பூத் கமிட்டி வைக்கிறாங்க. ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு. இப்ப இந்த பெருங்கட்சி இருக்கு திமுக, அதிமுக கட்சி. அந்த பூத் கமிட்டி அந்த கடைசி நாள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் ரூ. 1,50,00,000 செலவு செலவு பண்ணுவானுங்க. பண்ணுவாங்க. 10 பேர் உட்காருங்கன்னா ரூ. 50,000 ரூ. 60,000 குடுப்பாங்க. ஆளுக்கு 10,000ன்ற கணக்க போட்டாங்கன்னா, குறைஞ்சு 1,50,00,000 2,00,00,000 அதுக்கே செலவு பண்ணணும் பூத் கமிட்டிக்கு. அவனுடைய அந்த ஊக்கமா செயல்படுறான் பாரு, அவன் தான் அந்த வோட் பேங்கே வந்து மாத்துவான். அது சாதாரணமானது இல்ல அது. எல்லாரும் பூத் கமிட்டி அது என்ன? அது மாரி மதுரையில வந்து இங்கேருந்து கிளம்பும்போதும் சரி, முந்தின நாளும் வந்து நான் மதுரையில என்னோட சொந்த வேலைக்காக நான் போறேன். கொடைக்கானலுக்கு போறேன். ஷூட்டிங்காக போறேன். யாரும் வந்துராதீங்க. சொல்ல தொந்தரவு வேண்டியதே பண்ணாதீங்க. இல்லையே! நீ இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி சொல்லிட்டா போனீங்க. இல்ல இந்த கூட்டத்த விஜயே அவரு விரும்புறாரா? இந்த மாரி கூட்டம் கூடணுங்கிற அ விரும்புறாரா? அது எப்படின்னா ட்ரெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாப்புல. அது இப்படி கூட சொன்னா உள்ளவங்க காரணமா? விஜய் காரணமா இல்ல, நினைக்கிறீங்க? இல்ல. நம்ம அரசியல்ல இறங்கிட்டோம். இனி எது பண்ணாலும் ஒரு அரசியல தான் பார்க்கணும். நீங்க போறீங்க, அறிவிச்சுட்டு போங்க. வரட்டும் இளைஞர்கள், போலீஸ் வரட்டும். மக்கள் மத்தியில பரபரப்பாகும். யாரு விஜய் வந்திருக்காப்புல அப்படின்ற மாரி ஒரு இதாகும். அப்போ அங்க பிரஸ் மீட் வைப்போம். பிரஸ்ல நீங்க எதார்த்தமா பேசி நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. இவருக்கும் சரி நம்மளும் வந்து இறங்கிட்டோம். இனி வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா, சீன் போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகும்ன்னு இல்லன்னு சொன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நீங்க அத அறிவிச்சே இருக்க வேண்டியதில்ல. நான் வரேன். அதனால யாரும் வராதீங்க. யாரும் கூட ஓடி வராதீங்க. இது என்னுடைய பர்சனல் வேலைக்கு வரேன். இந்த அறிவிப்பே நீங்க செஞ்ச இதுக்கு முன்னாடி நீங்க எல்லா படத்துக்கும் இப்படிதான் நீங்க அறிவிப்பு செஞ்சு இதுக்கும் பண்ணீங்கன்னா, அது சொல்லலாம். ஆனா இதுதானே முதல் தடவ இப்படி அறிவிப்பு குடுக்குறீங்க. அப்ப இது எல்லாமே பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, அ அரசியலா கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. தன்னுடைய ரசிகர்கள அரசியலா கொண்டு போகணும். அது வந்து தமிழக அரசியல்ல வந்து அவ்வளோ சாதாரணமா வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டு அரசியல் என்பது சாதாரணமானது இல்ல. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப விவரமா இருந்தா தான் வெற்றி பெற முடியும். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூட 10 ஆண்டுகளுக்கு மேல திமுகன்ற ஒரு பெரிய கட்சியில, இயக்கத்துல இருந்தவர். இயக்கத்துல கடுமையான முறையில பேச்சாளர்ல இருந்து வந்து அதான் அவரு வந்தவர் அவரு. கடுமையான முறையில பிரச்சாரம் அது அடக்குமுறை அவங்களுடைய இது அவரை ஓரம் கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் அதை மீறி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலதான் கருணாநிதி என்ற ஒரு பெரிய அரசியல் ஆளுமையை எதிர்த்து ஒரு கட்சியை துவங்குறாரு. அதுவும் அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜெயிக்கவும் செய்றார். இல்ல ஆளுங்கட்சியா அது மாறி. மட்டும் இல்ல. அது திமுக வந்து விலகும் போது எம்ஜிஆர் அவருக்கு எம்ஜிஆருக்கு பக்கபலமா நின்னது சாதாரணமான நபர்கள் இல்ல. பெரிய பெரிய நபர்கள்லாம் இருந்தாங்க. ராமசாமி நின்னாப்புல. நாவலர் இருந்தாரு. ஏன்னா திமுக என்ற ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சிகள் தான் இருந்தது. தேசிய கட்சிகள தூக்கி வீசிட்டு மாநில கட்சி ஆட்சி பிடிச்சது தமிழ்நாட்டுல திமுக திமுக. தான். இந்தியாவிலே. அப்போ அந்த போன்ற ஒரு திமுக, அதுவும் அந்த பிராமண எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடோட வரும்போது, இத வந்து எப்படியாவது இந்த திமுகவினுடைய இந்த வீரியத்த ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வேலை செஞ்சது. அந்த கூட்டம் முழுக்க எம்ஜிஆருக்கு உதவியா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆருக்கு முழு உதவியா உதவி. இருந்தது. அந்த உதவியா இருந்ததில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முக்கியமான இடத்தை பெறுது. இன்றைக்கு அதேபோல சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுகக்கு அதிகமா இருக்கு. அத பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக விஜய வந்து மேம்படுத்துறாங்களோ? ஏன்னா ஏடிஎம்கே சைடுல வந்து பிஜேபின்னு ஒரு அலையன்ஸ் இருக்கு. இல்ல, சிறுபான்மையினர் இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. இப்ப நம்ப எது அதாவது எம்ஜிஆருக்கு வந்து அவ்வளோலாம் இருந்து அவர் வெற்றி பெற்று முதல்வர் ஆனாரு. அப்படியெல்லாம் பண்ண விஜய்க்கு எதுவுமே இல்லையே. அப்படி ஒரு பேக்கப்ன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இல்ல மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளம், ரசிகர் பட்டாளமும் அவருக்கு இருக்கு. மிகப்பெரிய ஒரு நடிகர். அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கும் அவர் வந்து தமிழ் சினிமால வந்து அவர் வசூல்ல அவர் சாதிச்சிருக்காரு. நடிப்புல சாதிச்சிருக்காராங்கிறது அது அவரோட ரசிகர்கள பொறுத்தவரைக்கும். வசூல்ல சாதிச்சிருக்காருங்கிற ஒரு பேரும் புகழும் எடுத்திருக்கிறாரு. இல்லன்னா இப்படி ஒரு கூட்டம் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வரமாட்டாங்க. ஒரு சட்டைய எடுத்துட்டு வந்து தலைவர் கையில குடுக்கணுங்கிற மாரி அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஆ எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கலாம். சிவாஜி காலத்துல இருந்திருக்கலாம். ரஜினி அவர்கள் காலத்திலும், கமல் அவர்கள் காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா அது கூட்டமா நம்ம பார்த்ததில்ல மக்கள் மத்தியில. ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு மண்டபத்தில வச்சு ரஜினி சார் அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. கமல் சார் அவரோட ஆஃபீஸ்ல வச்சு எடுத்து பார்த்துருக்கோம் நம்ம. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்றாரு. கோயம்புத்தூர்ல அதுல ஒரு 5 பேர், 6 பேர் அடிபட்டுருக்காங்க. ஒருத்தர் மரத்துலருந்து கீழ விழுறாரு. அதெல்லாம் வந்து இந்த மாரி வெறித்தனமான ஒரு கூட்டம் இருக்குன்னா, இது வாக்கு சதவீதமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க ஏதோ அதாவது பெண்கள் மத்தியிலுமே ஒரு வரவேற்பு இருக்கு தானே செய்யுது அவருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். சினிமா மோகம்ன்றேன் நான். நீ இதே இது நயன்தாரா போனாலும் இருக்கும். இல்ல இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குமா? இருக்கும் நிச்சயம். நீங்க அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ண சொல்லுங்க. கீர்த்தி சுரேஷ் போனாலும் இப்படி இருக்கும். இல்ல விஜய் வந்து நயன்தாராவும், கீர்த்தி சுரேஷோட ஒப்பிட முடியுமா? இல்ல ஏங்க அவங்களும் மனுஷன் தானேங்க. இல்ல மனுஷங்கள் வேற இல்ல. நான் அவங்களுடைய அவங்களுடைய பாப்புலாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இல்ல அந்த வகையில பார்த்தா கீர்த்தி சுரேஷுக்கும் நயன்தாராவுக்கும் பாப்புலாரிட்டி இல்லையா?
விஜய் அளவுக்கு இல்ல இல்லையா? எப்படி இல்லன்னு சொல்றீங்க நீங்க? விஜயோட மார்க்கெட் இன்னைக்கு வேறல்ல சார். விஜய்ன்றது ஹீரோ, அவங்க ஹீரோயின் அவ்வளவுதான். மார்க்கெட்டிங் போது இன்னைக்கு அப்படிதான் நீங்க நயன்தாராவோட பார்க்கணும். படங்கள் பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். விஜய் படங்கள் படங்கள் நல்லா இல்லாட்டாலும் வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா? அததாங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க வந்து விஜய்யும், நயன்தாரையும் அ ஒரு இறக்கி இறக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல. நான் நான் சொல்றேன் மனிதர்கள் ரீதியா இல்ல, இறக்கி இல்ல. நான் பார்க்கிறேன். என்ன சொல்றேன், ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாத்துவத்துக்கே ரசிகர் பட்டாளம் இருக்குன்றேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ எத்தனையோ நாய்கள் இருக்கு. இந்த படியேறும் பெருமாள்ல ஒரு படத்துல நாய் நடிச்சதா இல்லையா? ஒரு நாள் தூங்கிட்டே இருக்கிறேன், எழுப்புறாங்க பக்கத்துல வீட்ல. என்னன்றேன், அந்த நாய் செத்துச்சாங்க. எந்த நாய் செத்துச்சு? இல்ல படியேறும் பெருமாள்ல அந்த நாய் இருந்ததுல்ல, அது செத்துச்சாம். டிவில போடுறான் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு சினிமாவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அது ஒரு நாய் தான் அது. எத்தனையோ நாய் உலகத்துல டெய்லி சாகுது. ஆனா படியேறும் பெருமாளில் நடித்த நாய். மரணம். தலைப்பு செய்தி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சாதாரண ஊடகம் இல்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா ஒரு நாள் ஃபுல்லா அதுவே ஓடிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா சினிமா. சினிமாவினுடைய அந்த விளம்பரமே தவிர வேற எதுவுமே இல்ல இல்லைங்களா? அதுதான் நீங்க விஜய்யும் பார்க்கணுமே தவிர, விஜய்க்கு வந்து ஒரு சிறப்பான அப்படி இப்படின்னு நீங்க இமேஜா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லன்றேன் இல்ல நான். அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி வந்து அதனுடைய கூட்டணி கட்சி சார்பா கோவன் அவர்கள் கூட ரொம்ப சார் மலிவான வரையில அவர் பேசியிருக்காரு கோவன் இல்லையா? நான் என்ன சொல்றேன், கோவன் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு புரட்சிகர பாடகர்ல என்ன மாற்று கருத்து இல்ல. பட் இந்த பாடல வந்து பாடுறதுக்கு அவரு அ சில நேரங்கள்ல எப்படியாப்பட்டாலும் யானைக்கும் அடி சறுக்கும் இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த பாடல்கள் அவரு பாடியிருக்க கூடாது அவரு. அதுலயும் அது பார்த்தீங்கன்னா, ஆணாதிக்க வெறியோடு பாடியிருக்காரு அது. அதெல்லாம் பெரிய தவறு அது. அ கோவன் பாடியது முழுக்க முழுக்க அது திமுகவுக்காக பாடியிருக்காரு. அது மாற்று அப்படிதான் கருத்து இல்ல. சொல்லணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் நெறைய வந்து அடக்குமுறையை எதிர்கொண்டிருக்கு நபர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. புரியுதுங்களா? அ இன்னைக்கு ஏதோ இல்ல அவர் அப்படிப்பட்ட நபர் தான். ஜெயலலிதாங்கிற ஒரு மாபெரும் அ, அ. இத வந்து ஏத்து நின்னு குரல் கொடுத்தவரு. ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவோ கள்ளக்குறிச்சியில மரணங்கள் நடந்திருக்கு. டாஸ்மார்க்ல ஈடி ரைடு நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பாடல் கூட அவர் பாடல. இல்ல பாட மாட்டாரு. அவர் அ திமுக திமுக அடிமைன்றது ஆடியோ. தெரிஞ்சுச்சுங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம பேச வேண்டியது இல்ல. அது புரட்சியாளர் இல்ல. அவ்வளவுதான் இல்ல கருத்து. இதுக்கு முன்னாடி புரட்சி பாடகரா பார்த்துட்டு இருந்தோம். முன்பு அப்படிங்கிற ஆமா மாரி முன்பு. வச்சுக்கலாம். இப்போ அவ்வளவுதான். வந்து அவரு முழுக்க முழுக்க திமுகவினுடைய அடிமையான நீங்க திமுகவுக்கு ஆதரவாளரா இருக்கலாம். ஆனா திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை குறைஞ்ச அளவு கூட விமர்சனம் பண்றதுக்கு நீங்க தயார் இல்லன்னு சொன்னா, அப்ப நீங்க புரட்சி பாடகரா இல்ல நீங்க. அதே அப்படிதான் மாரி பார்க்கணும். தாவேக்காவோட கட்சியினர்ல அங்க இருக்க பயணிக்கிறவர்கள வந்துட்டு ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்றது. அணில் குஞ்சிகள் இப்படிலாம் விமர்சனம் பண்றதுங்கிறது ரொம்ப தரமட்டமா இல்லையா? ஏன் அப்படிப்பட்ட அணில் குஞ்சுகளு அரசியல் விவரம் தெரியாதவங்க அப்படி இப்படின்னு நெறைய பேசுறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமைய கட் பண்ணிறலாமா? ஆளுங்கட்சி தயாரா இருக்குமா? இது ஏன் அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் இது பண்ணணும்? முதல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா? அதாவது உ சி இவரு விஜய் அரசியலுக்கு கொண்டு வந்து திமுக என்ற ஒரு கட்சியை ஒதுக்க பார்க்குறாங்களா? மத்திய பாஜக அரசு அப்படின்ற கேள்விய கேட்டீங்க. இப்ப நீங்க அது சொன்னதுக்கு இப்ப தான் நம்ம பதிலே சொல்றேன். ஏன்னு சொன்னீங்கன்னா சிறுபான்மையினர் பத்தி நான் ஆமா. பேச போறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, உண்மையும் கூட அப்படிதான். ஏன்னா, இப்ப விஜய் வந்திருக்காப்புல. முஸ்லிம்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் நீங்க 100% என்ன நினைச்சுங்க. காரணத்துக்காக சொல்றீங்க சார்? இல்ல பல அவர் பேட்டிகள் நீங்க இல்ல சொல்லியிருக்கீங்க. திரைப்படங்கள்ல முஸ்லிம்கள தீவிரவாதியா, பயங்கரவாதியா காட்டிட்டு, இன்னைக்கு நீங்க வந்து அரசியல்ல இறங்கிட்டு, எம்மதமும் சம்மதம். எனக்கு எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு, ஏதோ 2 புர்கா போட்ட ஹிஜாப் போட்ட பெண்களையோ, இல்ல தொப்பி போட்ட ஆட்களையோ உட்கார வச்சுட்டுன்னா, நீங்க முஸ்லிம்க்கு ஆதரவாளன்னு சொல்ல முடியுமா? பீஸ்ட் எப்படியாப்பட்ட படம்? துப்பாக்கி எப்படியாப்பட்ட படம்? ஸ்லிப்பல் செல் என்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்து, செருப்பு கடையில, துணி கடையில, எங்கெங்கேயோ சின்ன சின்ன கடையில வேலை செய்வாங்களாம். எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வருமாம். எங்கேருந்துன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு உத்தரவு வருமாம். உடனே போய் குண்டு வைப்பாங்களாம். ஏற்கனவே இஸ்லாமிய மக்கள் பொருளாதாரம் சில பின்தங்கி இருக்காங்க. வேலைவாய்ப்பு, கல்வி எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்காங்க. நீ ரூ. 100 சம்பாதிக்கணும்னா ஒரு முஸ்லீம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அவ்வளவு இல்ல வேதனைகள் நீங்க குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அ அப்படியே நீங்க சொல்ற மாரி நம்ம வைத்தாலுமே, அந்த படத்த வச்சு நம்ம விஜய பேசினாலும், அதுவும் பாம்பேல நடக்கிற மாரி தான சீனா வச்சிருக்காங்க. பாம்பேல வந்து அந்த மாரியான சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு. அது பாம்பேல நடந்த மாரி சீனா வச்சிருக்காங்க. பார்க்கிறவனுக்கு அப்படி தெரியாது சார். திரைப்படத்த பார்க்குறான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு அப்படி தெரியாது. இன்னைக்கு போயிட்டு ஒரு கடையில போய் வாங்கும்போது ஒரு கால் அந்த படத்துல பார்த்தோமோ, அதே மாரி இவன் தீவிரவாதியா இருப்பான்னு நெனச்சேன்னா, அவன் வாங்காம வந்துருவான் பொம்பளைங்கலாம். ஏன்னா சினிமாவ பார்த்துட்டு கடந்து போற மாநிலம் தமிழகம் இல்ல. சினிமாவ பார்த்துட்டு கடந்து போயிருந்தாங்கன்னா, எம்ஜிஆரால முதல்வரா இருக்க முடியாது. எம்ஜிஆர விட 100 மடங்கு நல்லவரான நம்பியாரால ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல. இதெல்லாம் நீங்க மனசுல கொள்ளுங்க. உண்ம. புரியுதுங்களா? அது உண்ம.
அப்படி இருக்கும்போது இதுதான் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ காஷ்மீர்ல வந்து 90, 100% நெறைய வீடியோ சோசியல் மீடியால வந்துட்டே இருக்கு. எங்கேருந்து குண்டு அடிச்சு அதாவது அந்த பையன் துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த சுற்றுலா பயணிகள எங்கேருந்து சுட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு 100 வீடியோ வருது. ஒரே ஒரு பெண்ணு மட்டும் முஸ்லிமான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றான். பட் அந்த ஒரு பெண்ணுடைய அந்த ஒரு வீடியோவ இன்னைக்கு அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் முதல் தலைமை செய்தியாக்கி, முஸ்லீமா, இந்துவான்னு கேட்டு தான் சுட்டாங்கன்னு கொண்டு வராங்களா இல்லையா? செய்தி ஒளிபரப்புறாங்க இல்லையா? அந்த குழந்தையும் சொல்லுச்சு இல்லையா? ஒரு குழந்தையுமே ஒரு சின்ன குழந்தையுமே அந்த சொன்னாங்க. சின்ன பையன் கூட ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த இன்டர்வியூ பாருங்க. எல்லா மீடியாவுக்கு முன்னாடி பேசும்போது, "நாங்க மேல ஏறுறோம் பல்காமுக்கு. கீழ வந்து மிலிட்டரி கேம்ப் இருக்கு. பல்காம்ல யாருமே இல்ல. எங்க அப்பா சுட்டுட்டாங்க. எங்க அப்பா சுட்டு கூட போலீஸோ, மிலிட்டரியோ யாருமே வரலங்க." இப்படி இருக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தான் திட்டுறாங்க. திட்டி முடிச்சிடும். அதன் பிறகு ஏஎன்ஐ நியூஸ் செய்தி சேனல் போய் அவங்ககிட்ட இன்டர்வியூ தனியா எடுக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், முஸ்லிமான்னு கேட்டு சுட்டாங்கன்னு. புரியுதாங்களா உங்களுக்கு? அப்போ அதுக்கு பிறகு வந்து அவன் அப்படி சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்து அவன் பொறுமையா பேசுறான். சின்ன பையன் தான். ரொம்ப பொறுமையா. அப்போ சொல்லியிருக்கணும் அந்த வார்த்தைகள். ஏன்னு சொன்னா, ஒரு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு வெஸ்ட் பெங்கால் உடைய மாநில தலைவர் சுனந்தா கையில எடுத்துக்கிட்டு, "நீ சொல்லு. முஸ்லிமான்னு கேட்டு தான் சுட்டாங்கன்னு சொல்லுன்னு மிரட்டுறாருன்னு சொன்னா, அப்ப இவங்க எப்படி ஒரு கட்டமைப்ப உருவாக்குறாங்க பாருங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த சினிமாக்கள வந்து மூலியமா என்ன ஆகுதுன்னு சொன்னா, இ இ இலகுவான முறையில மக்கள் மத்தியில போயிருது. அப்ப இங்க ஏற்கனவே வேலைவாய்ப்பு, இப்போ கல்வி, பொருளாதாரம் எல்லாமே பின்தங்கி ஒரு முஸ்லீம் இன்னைக்கு சென்னையில வீடு வாங்கணும்னா அவ்வளோ சாதாரணமா முடியாதுங்க. இருக்கா இல்லைங்களா? நீங்க இல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. முஸ்லீமா இல்ல இருந்து நான் என்னுடைய நண்பர்கள் மத்தியிலயோ, என்னோட சகோதர சகோதரிகள் மத்தியில நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரியான கஷ்டங்கள் நான் அனுபவிச்சு பார்த்ததில்ல. நான் அதே மாரி நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க. இது இது அது நம்ம சப்ஜெக்ட்ட தாண்டி போற ஒரு விஷயம். அ இதுல நீங்க விஜய் அவர்கள வந்து நீங்க சிறுபான்மையினர் ஓட்ட வந்து பிஜேபி மூலமா தான் வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்கங்கிற மாரி சொல்றீங்க இல்லையா? இல்ல. சிறுபான்மை பிஜேபி மூலியமா மாத்துறாங்கன்னு நான் இல்ல சொல்ல விஜய வரல. வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்க. திமுகக்கு அகைன்ஸ்டா. நான் சொல்லவே இல்ல. ம். திமுக கைஸ் ஆனா விஜயுடைய வருகை வந்து ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு பாதிப்பு. அது மட்டும் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா கிறிஸ்துவ வாக்குகள் வந்து கணிசமா இருக்கு. சரி இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த அணில் குஞ்சுகள்ங்கிற சொல்ற வார்த்தையில சாதாரண அதெல்லாம் தப்பு. நான் சொல்றேன். விஜய நான் வந்து ஒருமையில கூட திட்டியிருக்கேன். கண்டம்னா திட்டியிருக்கேன். அது என் சமூகத்துக்கு எதிரா நீ திரைப்படம் எடுக்கும்போது எனக்கு வந்த கோபம் அது. அது வேற விஷயம். நீ அரசியல்ல வந்துட்டேன்னா, அது அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றது தான் சரி. இப்ப வந்து நீங்க விஜய பத்தி கேட்டீங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் விமர்சனம் பண்ணணும். புரியுதுங்களா? அது அணில் குஞ்சு, இவன் அவன் கூட போறான், அவன் இவன் கூட போறான். அப்படின்னு பார்த்தா யோகியன் யார் தமிழ்நாட்டுல இருக்கா? எந்த அரசியல்வாதி இருக்கா? சொல்லுங்க. கண்டிப்பா. யாருமே இல்ல. எல்லாரும் யோகியன், இவன் மட்டும் தான் அயோக்கியன் அப்படின்றது. எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. அரசியல் என்பது சாக்கடைன்னு அன்னைக்கு அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் நிலை. அப்படிங்கும்போது இன்னைக்கு அணில் குஞ்சுன்னு சொல்றது, இல்ல கீர்த்தி சுரேஷ ஒப்பிட்டு பேசுறது, அல்லது யார் யாரையோ நடிகைகள்லாம் ஒப்பிட்டு பேசுறது, நடிகைகள் கூட அவர் டான்ஸ் ஆடின இடுப்பை பிடிச்சது, அதெல்லாம் போடுறது தவறுன்றேன் நானு. அரசியலுக்கு வந்துட்டு அரசியலே பேசுங்க. அரசியல் அவருடைய இளைஞர்களை எப்படி கொண்டு போறாரு, அதில உள்ள தவறுகளை, அதில் உள்ள குறைபாடுகளை நாம விமர்சனம் பண்ணலாம். இப்பதான் நம்ப முதல்ல சொன்னோம். அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ன்னு போட்டு வேற ஏதேதோ பேசுனாங்க. பூத் கமிட்டி மீட்டிங்னா இப்படி பேசணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச அரசு ரீதியான இது நம்ம சொன்னோம். அந்த மாரி வந்து விமர்சனம் பண்ணலாம். இவங்க வந்து என்னன்னா, உடனே இப்ப இந்த வோட் பேங்க் அதாவது சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி எப்பிட்றா மாறிடுமோ விஜய்க்கு? மாறிச்சுன்னா, அது திமுகவுக்கு பின்னடைவா வருமேன்றதுக்காக, திமுக ஐடி விங் தான் இறங்கி வேலை செய்யுது. இப்ப நீங்க சொல்ற அந்த அணில் குஞ்சு வேலைலாம், அதுதான் இறங்கி வேலை செய்யுது. மிக்க நன்றி. உங்க நேரத்தையும் கத்தி பார்த்ததுக்கு.